சுய இன்பப் பழக்கம் உடல் நலனுக்கு தீங்கு விளைவிக்குமா? நிச்சயமாக இல்லை என்கிறார் குழந்தை பிறப்பு மற்றும் பாலியல் ஆரோக்கியம் குறித்த ஆலோசகர் ஜெயஸ்ரீ ஜோதீஸ்வரன். மன அழுத்தத்தை குறைக்கிறது, தூக்கம் வர உதவுகிறது என்பது சுய இன்பத்தின் நன்மைகளாக கூறப்படுவதுண்டு. பெண்கள் மாதவிடாய் நாட்களின் போது சுய இன்பம் மூலமோ உடலுறவு மூலமோ இன்பம் பெறுவது என்பது அவர்களின் வலியை சற்று குறைக்கும். எனினும் உதிரப்போக்கு இருக்கும் என்பதால் காண்டம் அணிந்து உடலுறவு கொள்வது, பெண்ணுறுப்பிற்கு பதிலாக கிளிட்டோரிஸ் மூலம் சுய இன்பம் பெறுவது ஆகியவை பாதுகாப்பானதாக இருக்கும் என்றார். இதையெல்லாம் விட முக்கியமான விஷயம், நம் உடல் மீதான நம்பிக்கையே சுய இன்பம் அதிகரிக்கும் என்கிறார் ஜெயஸ்ரீ. நம் சமுதாயத்தில் பிறப்பு உறுப்புகளை தொடக்கூடாது என்று சொல்லப்பட்டே நாம் வளர்க்கப்படுகிறோம். இத்தகைய சூழலில் வளர்பவர்கள் திருமணத்திற்கு பின்னர் உடலுறவு கொள்ளும் போது பிரச்சனை ஏற்படுகிறது. என்னிடம் சிகிச்சைக்கு வரும் பலர், என் கணவர் அல்லது மனைவி அங்கே தொடும்போது மிகவும் கூச்சமாக உள்ளது என்று கூறுகின்றனர். பலர் தங்களின் பிறப்புறுப்புகளை தாங்களே தொட்டிருக்க மாட்டார்கள். அத்தகைய சூழலில் சுய இன்பம் என்பது நமது உடல் தொடர்பான நம்பிக்கையை அதிகரிக்கும். நிர்வாணம் தொடர்பான நமது கூச்சத்தை அது போக்குகிறது. இந்த உடல் பாகம் இப்படித்தான் இருக்கும் என்ற தெளிவை ஏற்படுத்துகிறது என்றார்.